எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். இன்றைய தியான வகுப்பு துவங்கலாம். ஆதிமூல தவம் அப்படின்னு ஒரு தவமுறை இருக்குது. உங்களில் எல்லாருக்குமே அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு. ஆதிமூல தவம் என்பது ஆன்மீக நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு உச்சகட்ட பயிற்சி வழிமுறை என்பதாகத்தான் நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் அதுதான் மாபெரும் உண்மை. ஆதிமூல தவம் என்பது நம்மை பல்வேறு விதமான ஆன்மீக நெறிமுறைகளிலிருந்து, அதாவது செயல் நெறிமுறைகளிலிருந்து, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரை பண்றோம். இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஆன்மீக செயல் நெறிமுறை. இது ஒரு மெத்தட். உட்காரணும், கண்ணை மூடணும், அதிட்டானால நம்மளை பிளேஸ் பண்ணிக்கணும், மூச்சை கவனிக்கணும், ஃபார்ம் 3 பண்ணணும், வாட் எவர் ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் நெறிமுறைகள். ஆனால் மனிதன் இந்த மாதிரியான செயல் நெறிமுறைகளை வைத்துத்தான் அவன் இறை உணர்வுகளோடு நேர் வழியில், இறை பொருத்தத்திலான வழியில் நடக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை, அவசியமானதாக இருக்கக்கூடாது. அவனுடைய இயல்பே அப்படியானதாக மாற வேண்டும். இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது தானே? நம்ம ஒரு பயிற்சி பண்ணாதான் இறைவனுக்கு பொருத்தமா வாழணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்து நாம விலகணும். நம்ம இயல்பே எல்லா சூழ்நிலைகள்லையும், எல்லா நேரங்கள்லையும், எல்லா தன்மைகள்லையும் இறைவனுக்கு பொருத்தமான நிலையானதாக இருக்க வேண்டும். அப்போ அதுக்கு என்ன வழிமுறை? அதுக்கும் ஒரு வழிமுறை தேவை. வழிமுறைகளே இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் தேவை. அப்படியான ஒரு வழிமுறை தான் ஆதிமூல தவம். இந்த ஆதிமூல தவம் அப்படிங்கிறது இப்ப ஃபார்ம் 3 மாதிரி ரொம்ப டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. ஒரே வார்த்தையில அதை முடிச்சிடலாம். இறைவன் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய, அந்த ஒரு மகா சத்தியத்தை நீங்க எப்பயுமே மறக்காம இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆதிமூலத்தவம். அதுக்கு உதவுறது தான் ஆதிமூலத்தவம். ஆதிமூலத்தவத்துல டெக்னிக்கலி என்ன பண்றோம் அப்படின்னா, சும்மா உட்காடுறோம். இந்த உட்காடுறதுக்கு நம்ம எந்த கண்டிஷன்ஸையும் வைக்கல. ஈவன் அதிட்டானா கூட வேண்டான்னு சொல்லிடுறோம். சும்மா உட்காருங்க, கண் மூடி உட்காருங்க அப்படின்னு சொல்றோம். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலைய இறைவன் பார்க்கறான். இப்ப நான் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஒருத்தர் அவர் முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி இறைவன் உங்களை நேரடியா பார்க்கறான் அப்படிங்கிற ஒரு உணர்வோட உட்கார்ந்து தவம் இயற்றுவதுதான் ஆதிமூல தவமாகும். இந்த மாதிரியான ஒரு நிலையில நமக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்பது வார்த்தைகளுக்குள் அடங்காத ஒன்றாக இருக்கும். அது அப்புறம் பேசிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆதிமூல தவம்ங்கிறது இதுதான். இந்த ஆதிமூல தவத்தை செய்வதற்கு நமக்கு என்ன தகுதி என்றால், எந்த தகுதியும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா இறைவனுடைய நாட்டம், யாருக்கு இறைவனுடைய நாட்டம் இருக்கிறதோ அவர்தான் இந்த மகா சத்தியத்தை மிக ஆழமாக உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் அனைத்து படைப்புகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவைகள் மனதில் என்ன நினைக்கின்றன, என்ன செய்கின்றன, அனைத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அதை உணரக்கூடிய வாய்ப்பு என்பதும், அந்த உணர்வின் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை என்பதும் அனைவருக்கும் வாய்த்து விடுவது கிடையாது. இப்ப எல்லாருக்குமே தெரியும் இறைவன் நம்மளை பார்க்கறான்றது. அதை நீங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க? இறைவன் உங்களை பார்க்கறான், அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. இப்போ ஒரு சிசிடிவி நம்மளை பாக்குதுனாலே நம்ம கரெக்டா நடந்துப்போமா இல்லையா? அப்போ இறைவனே நம்மளை பார்க்கறான் அப்படிங்கும்போது நம்ம எப்படி நடந்துக்கணும்? அப்ப நம்ம அப்படி நடந்துக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்வி. அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ இறைவன் நம்மளை பார்க்கறான் அப்படிங்கிறது தெரியும். அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த ஆதிமூல தவம் என்பது அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்குள் தரக்கூடிய ஒரு ஆன்மீக செயல் நெறிமுறை.
சிம்பிளா உட்காரணும். இறைவன் என்னை பார்க்கிறான், நான் இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். அவனுடைய பார்வை என் மீது விழுகிறது. அவன் என்னுடைய உடலை பார்க்கிறான், என்னுடைய சக்தி உடலை பார்க்கிறான், மனம் இரண்டை பார்க்கிறான், மனம் ஒன்றை பார்க்கிறான், உயிரை பார்க்கிறான். உயிரை தாண்டி என்ன இருக்கிறதோ அவைகளையும் பார்க்கிறான். அவனுடைய பார்வையில் எதுவுமே மறைந்ததாக இல்லை, இருக்கவும் முடியாது. இது எல்லாத்தையும் உணர்ந்து உட்கார்றது தான் ஆதி மூலத்தவம். இந்த நிலையில உட்காரும்போது நாமே இதுவரை அறிந்திராத நம்முடைய இயல்பு நமக்கு தெரியும். நம்முடைய உள்நிலை இயல்பு நமக்கு தெரியும். நிஜத்துல நாம நிறைய நேரங்கள்ல நாமளாவே இருக்கிறது இல்லை. அதாவது பிசிக்கலி சொல்றதை தாண்டி இன்டர்னலி கூட நாமளா இருக்கிறது இல்லை. நாம ஒரு மாயையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ பிசிக்கலினா இப்போ நான் கிளாஸ்க்கு இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பச்சை கலர்ல ஒரு டிஷர்ட் போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கேன், நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா மெடிடேஷன்ல உட்கார்றேன்றதுக்காக. இது என்னுடைய வெளி தோற்றம் தான். இப்போ உள்நிலையில எப்படி இருக்கு, என்ன மாதிரியான நோக்கங்கள் இருக்கு, இதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், வெளிநிலையில நமக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குது. உள்நிலையில நாம யாருன்னு உண்மையிலே நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும். ஆனா உள்நிலையில கூட அந்த மாதிரி நம்ம இருக்கிறது இல்லை. நாம ஏதோ சில பதிவுகளுடைய ஆதிக்கங்களால் நாம இப்படிதான் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிறோம். நாம வந்து பாஸ், நம்ம வந்து இந்த மாதிரியானவங்க, நம்ம இவ்வளவு சொத்துக்காரங்க, நம்ம இவ்வளவு படிச்சிருக்கிறோம், நமக்கு இந்த அதிகாரம் இருக்கு, நம்மளே நினைச்சுக்கிறோம். அதுவுமே உண்மை கிடையாது. அதுவுமே நம்மளுடைய உண்மையான இயல்பு கிடையாது. நம்மளுடைய உண்மையான இயல்பு என்னங்கிறதையே நாம எப்ப புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆதி மூல தவத்துல உட்காரும் போதுதான். இறைவன் நம்மளை பார்க்கிறான்றது வந்து ஒரு வார்த்தை, சத்தியமான வார்த்தை. ஆனா அந்த வார்த்தையில ஊறுவது, அந்த வார்த்தையினுடைய ஆழங்களுக்குள் செல்வது, அந்த வார்த்தையோடு நாம் இரண்டர கலப்பதுதான் ஆதி மூல தவம். ஒரு 1/4 மணி நேரம் உட்காடுறீங்களா, அந்த வார்த்தை தான் அந்த தவத்தின் உயிர். இறைவன் என்னை பார்க்கின்றான், நான் அவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன், அவனுடைய பார்வை என் மீது விழுகிறது, அவனுடைய பார்வையில் என்னுடைய எதுவும் மறைந்ததாக இல்லை என்பதை நீங்கள் திரும்ப 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 உங்களுக்குள் போட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய உண்மையான இயல்பில் உண்மையான சொரூபத்தை நாமே அப்போதுதான் பார்ப்போம். அப்படி பார்க்கக்கூடிய நிலையில் நாம் எவ்வளவு தூய்மையானவர்கள் அடிப்படையில் என்பது நமக்கு தெரியும். அந்த தூய்மையினுடைய தன்மையின் மேல் நாமே எவ்வளவு அழுக்குகளை போட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதும் நமக்கு தெரியும். அவைகளை நீக்க வேண்டும் என்பதை நாம் உணர்வோம். நம்ம மேல இந்த உலகம் சார்ந்த திரைகள், போர்வைகள் போர்த்தப்பட்டு இருக்கின்றன. நமக்கு நிறைய அடையாளங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இன்னாருடைய மகன், மகள், இன்னாருடைய மனைவி, கணவன், இன்னாருடைய அம்மா, அப்பா, இன்னாருடைய சகோதரர், சகோதரி, இன்னாருடைய இந்த உறவானவர், இந்த பதவியில் இருப்பவர், இந்த பொறுப்பில் இருப்பவர், இவ்வளவு சொத்துக்களுக்கு அதிபதி, இந்த கல்வியை கற்றவர், இந்த மாதிரி நிறைய அடையாளங்கள் நம் மீது போர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அடையாளங்களை குற்றம் குறைகள் சொல்வதற்கு இல்லை, ஆனால் இவைகள் நாம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதிமூல தவத்துல உண்மையான நாம் யார் என்பதை நாமே உணர்ந்து கொள்வதற்கான ஒரு பாதையில் பயணிக்கிறோம். ஸோ ஆதிமூல தவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் பல முறைகள், பல வகுப்புகள்ல, பல கோணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் அதில் ஒரு கோணம். ஸோ ஆதிமூல தவம் என்பது என்னன்னா, இறைவன் நம்மளை பார்க்கறான் அப்படின்ற அந்த உணர்வுல அப்படியே சும்மா உட்காந்துருக்கு. அதிட்டானா கிடையாது, எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்க இயல்பா இருங்க, எந்த வேஷமும் போட தேவையில்லை. உள்ளத்தின் அளவில் கூட நீங்களாக இப்ப என்னவா நீங்க இருக்கிறீங்களோ, என்ன போர்வை உங்கள் மீது போர்த்தப்பட்டிருக்கோ அதுவாகவே நீங்கள் அமருங்க. அந்த தூய்மையான இறை ஒளியின் முன்னால் எப்படிப்பட்ட திரையும் கலைந்து போகும், உருகி போகும், காணாமல் போகும். அந்த ஒளியின் முன்னால் மட்டும்தான் அது காணாமல் போக முடியும். வேறு எந்த ஒளியின் முன்னாலும் அது காணாமல் போக முடியாது. அதனால் அந்த ஒளியின் முன்னால் நம்மை நாம் அமர்த்தி கொள்கின்றோம். ஸோ ஆதிமூல தவம்னா என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுட்டீங்களா? சும்மா உட்கார்றது. இப்போ அதுக்கு சில ஒழுங்குகள் இருக்குது. ஏன்னா ஆதிமூல தவம் ஒரு செயல் நெறிமுறை தான், ஒரு ப்ரொசீஜர் தான்.
இந்த ப்ரொசீஜரை சரியா பண்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அதுதான் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி. அதாவது இந்த உலகத்துல நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யாருமே இல்ல, நான் தன்னந்தனியாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வோடு அமர்ந்து இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நினைப்பதுதான் முழுமையான ஆதிமூல தவத்தினுடைய செயல் நெறிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பயும் நம்ம தனியா தான் இருக்கிறோம். இப்ப எல்லாருமே நம்ம அவங்க வீடுகள்ல தனித்தனியா தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய உள்ளத்தின் அளவுல நாம இன்னும் தன்னந்தனியானவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நான் இங்க இருக்கிறேன், வெளியில என் ஒய்ஃபும் என்னோட பையனும் இருக்கிறாங்க. என் மனசுல என்ன இருக்குது, வெளியில அவங்க இருக்கிறாங்க, இங்க நான் தனியா உட்கார்ந்துருக்கேன் இருக்குது. நான் சொல்ற இந்த தனிமைன்றது அந்த தனிமை கிடையாது. யாருமே இல்லைங்க, வெளியில இல்லை, எங்கேயும் இல்லை, ஆல் ஆர் கான். நான் மட்டும்தான் இருக்கிறேன். இந்த நிலையில் உங்களுடைய தனிமையில் நீங்கள் மையம் கொள்வீர்கள். இப்ப நான் தனியா இருக்கேன், ஆனா என்னுடைய தனிமையில் மையம் கொண்டவனாக நான் இல்லை. இந்த டோரை திறந்தா என்னுடைய குடும்பம், மெயின் டோரை திறந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க, அப்படி கீழே போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அப்படி வெளியில போனா நிறைய பேஷன்ஸு, அப்படி ஊருக்கு போனா சொந்தக்காரங்க. ஸோ எல்லாமே என்னால முடியும். இது தனிமை கிடையாது, மேலோட்டமான தனிமை. நான் சொல்ற இந்த தன்னந்தனிமை என்பது நீங்கள் எங்கு போனாலும் நீங்கள் தனியானவர் தான். யாருமே இல்லைங்க, இருந்தா தானங்க போவீங்க. நீங்க கதவு திறந்தா கூட வெளில யாரும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் தன்னந்தனிமை. தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி என்பது என்னவென்றால், என்னை தவிர இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்ற உணர்வோடு அமர்ந்திருத்தல். இந்த உணர்வில் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் அவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன், அவனுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய பார்வையில் என்னுடைய எதுவும் மறைந்ததாக இல்லை, இருக்க முடியாது என்ற உணர்வில் அப்படியே அமர்ந்து. இதுதான் ஆதிமூல தவத்தினுடைய செயல் நெறிமுறை. ரொம்ப சிம்பிள் தான். இது பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார்ம் 3 நிறைய தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அதாவது மனம் ஒண்ணுனா என்ன, மனம் ரெண்டுனா என்ன, மனம் ரெண்டுல லேயர்ஸ் என்ன, எண்ணம்னா என்ன, உணர்வுனா என்ன, எண்ணங்களின் எழுச்சி, உணர்வுகளின் வெளிப்பாடு, பதிவுகள், லேயர்ஸ், நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா போகும். அதிட்டானா, சாட்சி பாவனை, என்னென்ன மாதிரியான சென்சேஷன்ஸ் ஏற்படும், இறை உணர்வு, சுவாசம், டைவர்ஷன்ஸு, வெளியில சத்தம் கேட்டா என்ன பண்ணணும், நோ ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் இருக்குல்ல. இந்த ஆதிமூல தவத்தில் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளா இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு. இப்போ உணவை விட தண்ணி பவர்ஃபுல், தண்ணியை விட காத்து பவர்ஃபுல், காத்தை விட காஸ்மிக் சி பவர்ஃபுல் தானே, காஸ்மிக் எனர்ஜி பவர்ஃபுல் தானே. அந்த மாதிரி ஆதிமூலத்துவம் ரொம்ப பவர்ஃபுல். இதை இதை நம்ம செவியிருக்கிறோம் என்றாலே இறைவன் நிச்சயமாக ஏதோ ஒரு நன்மையை நமக்காக நாடி இருக்கிறான் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. நீங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுவுமே நம்ம லைஃப்ல சும்மா நடந்துராது. நீங்கள் செய்த செயல்களின் விளைவுகளாகத்தான் இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுடைய செவிகளில் விழுந்து கொண்டிருக்கு. செயல் விளைவு தத்துவத்தை யாருமே அவங்க இஷ்டத்துக்கு வளைத்து கொள்ள முடியாது. அதனால இன்னைக்கு இந்த செய்தி உங்களுடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது என்றால், இப்போ நேரடியா ஒரு 13 பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்லைன்ல நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கே சில நேரங்களில் தோணும், இதை திடீர்னு பப்ளிக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த எண்ணம் வந்தாதான் நான் போடுவேன், முன்னாடி போடவே மாட்டேன். கேட்பாங்க, சார் இதை போடலாமா போட வேண்டாமா, நான் சொல்லும் போது பண்ணலாம், அதை மறந்துடுவேன். திடீர்னு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் இதை பத்தி பேசணுமே, அதை போட்டுரு. இது எல்லாமே இறைவனுடைய தூண்டல்கள், உணர்வுகளாக அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது இப்போ நம்ம கேட்கிறோம் அப்படின்னா நிச்சயமா இறைவன் இதை நமக்கு நாடி இருக்கின்றான். அந்த ஒரு உணர்வு எப்பயுமே நமக்கு இருக்கும். அதனால ஆதிமூல தவம் என்பது சம்திங் கிரேட். இதுவரை நாம் அனுபவித்த, கற்றுக்கொண்ட ஆதிமூல தவத்தையே ஏற்கனவே பலர் செவி ஏற்றிருக்கிறீர்கள். இன்று புதிதாக இருக்கிறது, புதிய உயிரோட்டத்தோடு. ஒரே உணவு தான், ஒவ்வொரு நாளும் புதிய உயிரோட்டத்தோடு நமக்கு வருகிறதா இல்லையா? அதே மாதிரிதான், ஒரே கற்றல் தான், ஒரே வழிகாட்டல். ஸோ ஆதிமூல தவம் இதுதான். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும்.
நாம டைரக்டா கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம். எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நம்மை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நீங்களே லிட்ரலி மனசுல சொல்லிக்கணும். என்னை தவிர யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் டீசெண்டான வார்த்தை அது. எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், யாருமே இல்லை. இந்த நிலையில நான் இருப்பதை உணர வேண்டும். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நீங்கள் உங்களை நிலைப்படுத்தி பழகுங்கள் சில நிமிடங்கள். அதுக்கப்புறம் இவ்வாறு தன்னந்தனியாக இருக்கக்கூடிய உங்களை இறைவன் நோக்கி கொண்டிருக்கிறார். இந்த நிலைதான் நாம் இந்த உலகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் இருந்தது. இந்த உலகத்தினுடைய வாழ்வை நிறைவு செய்த பிறகும் இதே நிலைதான் இருக்க போகுது. ஒரு ஒரு சவம் இருக்கிறது என்றால் அந்த சவத்தை சுற்றி ஊரே இருக்கும். அந்த சவத்தினால் அதனை உணர முடியாது. அது அது அழிந்து போய்விடவில்லை, அது வேறு ஒரு நிலையை எடுத்து விட்டது. நம்ம டெட் பாடியை மட்டும் தான் பாக்குறோம். அந்த டெட் பாடியை நீங்க என்னென்னமோ வச்சு விளையாடுவீங்க, அதெல்லாம் அதுக்கும் அந்த சோலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பார்க்கவே பார்க்காது, என்னமோ பண்ணிக்கோங்க. அது தனியாக இருக்கிறது, அது அவனுடைய இறைவனை நோக்கியதாக இருக்கு. இதே நிலையை நாம் இப்போது செய்ய வேண்டும். ஏன்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கை நிறைவடைந்து விட்டால் வாய்ப்பு கிடைக்காது. அந்த சோல் போய் கேட்குமா, இன்னொரு தடவை என்னை பூமிக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மரணம் ஒரு முறை தான், அதாவது இறப்பு ஒரு முறை தான். ஏன்னா தனியா இருக்கும்போது அது நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணவே முடியும். இப்ப கூட நம்ம தனியா இருக்கும்போது நிறைய விஷயங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். ஆனா இந்த கெட்ட சக்தி இருக்கே, நம்மளை தனியாவே இருக்க விடாது. இப்போ நம்ம ஃபேமிலியோட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பயாவது கூட கெட்ட சக்தி கொஞ்சம் தூரமா இருக்கும். நீங்க தனியா இருந்துட்டீங்கன்னா கெட்ட சக்தி எல்லாம் உங்களை சூழ்ந்துரும். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா? நான் தனியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. மறைவான கெட்ட சக்திகள் முன்பை விட, நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் இருந்ததை விட நீங்கள் தனியாக இருக்கும்போது இப்போது அதிகம் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. நீங்க நிஜமா தனியா இல்லை. இப்ப அந்த தனிமை என்பதே ஒரு மாயை தான். உண்மையான தனிமை என்பது ஆதிமூல தவத்தில் மேற்கொள்ளக்கூடிய இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறி மட்டும்தான். ஏனென்றால் இறைவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கும் போது இந்த கெட்ட சக்திகள் அங்க வரவே வராது. கெட்ட சக்திகளால் அங்க வர முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் உங்க மனசுல, அதுவும் டைரக்டா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்ற அந்த உணர்வுல நீங்க இருக்கும்போது கெட்ட சக்திகள் எதுவுமே உங்களை தீண்ட முடியாது. அதனால உண்மையான தனிமை என்பது, ஏற்கனவே நம்ம வகுப்புல பேசியிருக்கிறோம், தனிமை என்பதே இறைவனோடு இருப்பதுதான். சோ உண்மையான தனிமை என்பதை நாம் இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில்தான் மேற்கொள்ள போகின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் தவம் இயற்றுவோம். இறுதியாக ஒரு செய்தி, ஆதிமூல தவம் பண்றதுக்கு உங்களுக்கு உணர்வா பொருத்தமா இருந்தா மட்டும்தான் பண்ணணும். சில நேரங்கள் ஆதிமூல தவத்துக்கு நம்முடைய உணர்வு பொருந்தாது, நம்மளால உட்கார முடியாது. அப்ப என்ன தெரியுமா பண்ணணும்? நீட்டா உங்களுக்கு என்ன ஃபார்ம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை பண்ணிட்டு போயிடும். ஃபார்ம் 3 பண்ணிட்டு போயிடும். இது நம்ம மேல குற்றமா அப்படியா அப்படிலாம் நம்ம யோசிக்க கூடாது. அந்த நேரத்துல இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில ஆதிமூல தவம் பண்ணலாம் உட்காந்தா முடியல என்னால, நான் பாட்டுக்கு ஃபார்ம் 3, அது ஃபார்ம் 3 தான் நடந்தது. ஆதிமூல தவத்துல உட்கார முடியும். ஸோ இது நாம யாருமே எது சரி எது தவறு என்பதை அறிந்தவர்கள் தான். ஆனா இந்த தியானத்துல இருக்கிறதே ஒரு சரியான விஷயம் தான். இதுல நீங்க படிநிலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டாம். ஐயோ நம்மளால ஆதிமூலத்துவம் பண்ண முடியலையே, இறைவன் நம்மளை துரத்திட்டானோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பொருத்தமாக இருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்க. இறைவன் அறிவான். இறைவழி தியானமே இறைவனுடைய அரவணைப்புக்கு உட்பட்ட ஒரு பாதை தான். ஸோ இதுல ஒன்றும் நீங்க படிநிலைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். எல்லாமே ஒண்ணுதான். பட் ஆதிமூல தவங்கிறது இப்ப நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரங்களும் எல்லாமே பொருந்துறது கிடையாது. அந்த நேரத்துல பொருந்துதா பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் கூட உங்களுக்கு சில விஷயங்கள் பொருந்தலாம், ரைட்? ஸோ இப்போ நாம இந்த அழகிய இரவு பொழுதின் தொடக்கத்தில், மலேசியால இரவு பொழுதினுடைய இறுதி, இது ஒரு பாக்கியம். ஆதிமூல தவம் செய்ய தொடங்கலாம். நம்முடைய கண்களை மூடி முதலில் தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியை மேற்கொள்ளும். நான் மட்டும் தனியாக இருக்கிறேன்,
யாரும் இந்த உலகத்தில் இல்லை. என்னுடைய மனைவியோ, கணவனோ, பிள்ளைகளோ யாரும் இல்லை. எல்லாரும் போய்விட்டார்கள். நான் மட்டும்தான் இருக்கின்றேன் இந்த உலகத்தில். இந்த தனிமையை முதலில் மனதில் நிலைநிறுத்துங்கள். இந்த தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் நிலை பெற்றது. சில நிமிடம். தன்னந்தனிமை தவ உணர்வு நெறியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களைத் தவிர யாரும் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் தனியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாம் ஆதிமூலத்தவம் செய்யத் தொடங்க இருக்கின்றோம். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற உணர்வை உறுதிப்படுத்துங்கள்.
இறைவன் உங்களுடைய அத்தனை அம்சங்களையும் தெள்ளத் தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வை மேற்கொள். உங்கள் இருப்பில் மிக இயல்பான ஒரு தன்மை உருவாக வேண்டும். நீங்கள் நீங்களாக உங்கள் இறைவன் முன்னால், அகிலங்களின் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள். நேருக்கு நேராக இறைவன் முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு பொருளாக கூட இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து உங்களை படைத்தவன், உங்களுக்காக ஒவ்வொரு மூச்சையும் படைத்து தந்து கொண்டிருந்தவன், தந்து கொண்டிருப்பவன், அவனை இப்போது நேரடியாக நீங்கள் பார்க்கிறீர்கள், உணர்கிறீர்கள். அவன் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். இப்போது நீங்கள் அந்த உணர்வில் உங்களை பொருத்தி கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் முன்னால், அகிலங்களின் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கு. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். நான் இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன். இறைவனுடைய பார்வையில் என்னுடைய எதுவும் மறைந்ததாக இருக்க முடியாது. அனைத்தையும் அவன் பார்க்கின்றான். என் மனதை பார்க்கின்றான். என் நோக்கங்களை அவன் அறிகிறான். என்னுடைய ஏக்கங்களை அவன் அறிகிறான். என்னுடைய நோய்களை அவன் அறிகிறான். என்னுடைய தவறுகளை அவன் அறிகிறான். தவறிலிருந்து மீள வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருப்பதையும் அவன் அறிகிறான். அனைத்தையும் அவன் அறிந்தவன். அனைத்தையும் அறிந்து கொண்ட நிலையில் நம்மை அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு தியானித்திருக்க வேண்டும்.
நாம் நம்முடைய தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து பொதுவா இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்ல எல்லாருமே பார்க்கக்கூடிய நிலையில ஆதிமூல தவம் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம், தவிர்த்துக்கலாம். ஏன்னா அது இன்னும் கூட நீங்க பிரைவேட்டா இருக்கக்கூடிய நிலையில பண்றது சிறப்பானது. நம்ம மற்ற ஃபார்ம்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்க என்ன பார்க்குறீங்க, இந்த நிலையில ஆதிமூலத்தவம் என்பது செய்யப்படுவதை கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம், டியூரேஷன் குறைச்சிக்கலாம். ஏன்னா இது டெடிகேட்டடா தனியா பண்ணக்கூடிய ஒரு தியானமாக நாம் உணர்ந்து கொள்வோம். அதனால ஆதிமூல தவத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் பேச வேண்டிய, பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. அதனால ஆதிமூல தவம் சார்ந்த செஷன்ஸ்ல நம்ம கம்மியான ப்ராக்டிஸ் டியூரேஷன் மட்டும் வச்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் டீச் பண்றதுக்கு இருக்குதுன்றதை மட்டும் புரிஞ்சுக்கலாம். பட் நீங்க டெடிகேட்டடா தனியா ஆதிமூல தவம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுதான் சரியானதா இருக்கும்ன்றது என்னுடைய உணர்வு. ஸோ இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். நாளைய தியான வகுப்பை நாம் சந்திக்கலாம். நாளைக்கு எப்பவும் போல நம்மளுடைய ஷெடியூல் தான். சரி, 6 மணிக்கு. தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.